ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம்லேருந்து சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் ஒரு சிறப்பான உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். மகளிர் உரிமை திட்டம் வாங்கின்னு வரவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வரப்போகிறவங்களுக்கும் விண்ணப்பம் ஏற்கனவே செய்துட்டு பணம் வராதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உத்தரவு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். அது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக ரெகுலராக மாதம் ரூபாய் 1000 இருக்கிறவங்க இந்த வீடியோவை கம்பல்சரியாக பார்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய விண்ணப்பத்துக்கான டோக்கன் எப்போ வழங்குவாங்க, அப்ளிகேஷனில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்முறையீடு செய்துட்டு பணம் வராதவங்களும், பரிசு கலாய்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பணம் வராதவங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கமாக அமைச்சர்கள் கொடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து முதல்வர் எந்த ஒரு உத்தரவும் கொடுக்கல. இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஒரு தெளிவான விளக்கமாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். மக்களுடன் முதல்வர் முகாமில் நீங்கள் கூடுதலாக என்ன ப்ராசஸ்லாம் பண்ணால் பணம் வராதவங்களுக்கும் புதிய விண்ணப்பம் செய்தவங்களுக்கும் பணம் வரும் அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக கூடுதலாக கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். மேலும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக நம்ம எப்பயுமே வீடியோவில் கொடுக்கறது வழக்கம். அதே போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் தயவுசெய்து மேல்முறையீடு செய்ய போகிறவங்களும், புதுசாக விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களும், ரெகுலராக மாதம் ரூபாய் 1000 இருக்கிறோம், நடுவில் ஸ்டாப் ஆனவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக முதல்வர் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். மேலும் இப்போ ரீசனாக ஆகஸ்ட் மாதம் பணம் வரலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டினியூவாக பார்த்துனுவாங்க. இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு அப்டேட்டும் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட்டாக டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ண வரோம். நிறைய பேர் அந்த வீடியோ மூலிமா பயன்பெற்றிருக்காங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி லீவு நாளாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் மதியமாக கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றும் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்ல வரீங்க. இன்றைக்கி கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் நேற்று விடுமுறை காரணமாக பணம் வராது இருந்திருக்கலாம். இன்றைக்கி கம்பல்சரியாக பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னா இன்றைக்கும் வரலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கமெண்டில் ரிப்ளைவாக சொல்கிறேன். மேலும் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ மேலும் அமைச்சர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக கூடுதலாக இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அடிக்கடி அப்டேட் வீடியோ போட்டு வரோம். ஆனால் இன்ன வரைக்கும் புதிய விண்ணப்பம் வரல. நிறைய பேர் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, புதிய விண்ணப்பம் வருமா வராதா, இதுக்கு மேலே அரசு அதுக்கான அப்டேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம்லையும் நிறைய பேர் கோரிக்கை வச்சுன்னு வரீங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கும் புதிய விண்ணப்பம் வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அமைச்சர் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு ஷேர் பண்ணியிருக்கார். ப்ரெஸ் மீட்லேயும் தெரிவிச்சிருந்தார், அந்த நிகழ்ச்சியிலையும் தெரிவிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் கிடைக்காத மகளிர் தன்னிடம் உரிமையுடன் சண்டை போடுவதாகவும் அதன் மூலம் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கூறியிருப்பதாகவும், தகுதி உள்ள அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் உத்தரவிட்டு இருப்பதாகவும் அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நமக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காரு. அமைச்சர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நிறைய பேர் மக்களுடன் முதல்வர் முகாமில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அன்புடன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உரிமையுடன் சண்டை போடுவதாக மென்ஷன் பண்ணியிருக்கார். இதை டீட்டெயிலாக அமைச்சர் முதலமைச்சர்கிட்ட எடுத்துன்னு போயிருக்கார். இதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண முதலமைச்சர் கேட்ட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் இந்த பணம் வராத ஸ்டாப் ஆகிருக்கோ, மேல்முறையீடு செய்துட்டு வராத இருக்கிறவங்களுக்கும் தகுதியான எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வரப்போகுது. புதிய அப்ளிகேஷனும் விரைவில் வரப்போகுது. அவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து மக்களுடன் முதல்வர் முகாம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து நடந்தது. விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து நடந்திருக்கு. என்னன்னு சொல்ல டீட்டெயிலாக படிச்சிங்க. பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுடன் முதல்வர் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு முகாம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது. மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வருவாய்த்துறை அமைச்சர் இவர் தான். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுகளை பெற்றுக்கொண்டார். முக்கியமாக வந்து கோரிக்கை மனுகள் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எனக்கு வந்து கிடைக்கல, நான் வந்து தகுதியான பெண்கள் தான், ஆனால் வந்து நிறைய கிரைட்டீரியா வந்து இருந்த பட்சத்தில் எந்த வந்து அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சேவையில் வந்து நான் மேல்முறையீடு செய்திருந்தேன் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வந்து கொடுத்துன்னு வராங்க. உங்கள் ஏரியாலையும் உங்களோட தாலுகா ஆஃபீஸ்லையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஒரு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து நடைபெற்று வருது. நிறைய பெட்டிஷன் போனால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து இதுக்கு மேலே செயல்படும் அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மக்களுடன் முதல்வர் முகாமை கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களுக்கான தகுதி நிபந்தனைகள் எப்பொழுது தளர்வு அறிவிக்கப்படும் என்ற எதிர்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு கிரைட்டீரியாவும் ஏற்கனவே வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக அனைத்து மகளிர்களுக்கும் ₹1000 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நிதி நெருக்கடி காரணமாக ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் தகுதி நிபந்தனையில் கிட்டத்தட்ட 1,16,00,000 பேருக்கு ₹1000 வந்து வாங்கின்னு வராங்க. இது போல் தகுதிகள்லாம் வந்து நீக்கப்படும். அதாவது 2,50,000 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏன் பண்ணுறவங்களுக்கு ₹1000 வந்து கிடையாது அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி வராங்க. அது மட்டும் இல்லாமல் 3,600 யூனிட்டுக்கு மேலே EB பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. கனரக வாகனங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாது. இது போல் வந்து தளர்வுகள்லாம் வந்து இருக்குது. இந்த தளர்வுகள்லாம் தளர்த்தப்பட்டு கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணுமோ அவங்களுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்புகள் வந்து எழுந்துன்னு இருக்குது. மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது. அதனால் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் 2024 இது சம்மந்தமாக வந்து தரவுகள் ஏற்பட இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை வழங்கப்படும் என்று சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி உறுதியளித்திருந்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் முக்கியமாக வந்து நோட் பண்ணோம், விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடிப்படையான அறிவிப்புகள் எல்லாமே வந்து வெளியே இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து நமக்கு வந்து கிடைச்ச அப்டேட்டு, ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் வந்து தெரிவித்துள்ளனர் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கலில் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2 முக்கிய நோக்கங்களோடு வந்து செயல்பட்டு வருது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குடும்பத்தில் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவர்கள் குடும்பமாக வந்து இணைஞ்சு ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க குடும்ப அட்டை வாங்கினவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இதுக்கு மேலே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து அரசு அதிகாரிகள் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ₹12,000 உரிமை தொகை என்பது மக்களின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், வாழ்க்கை தரத்தையும் வந்து உயர்த்தும், சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால வந்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த முக்கியமான மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமை வந்து கொண்டு வரப்பட்டது. அதனால் எல்லாருக்குமே தகுதியான பெண்களுக்கு எல்லாருக்குமே ₹1000 ஸ்கீம் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் கவனமாக வந்து செலுத்தின்னு வராங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டீட்டெயிலாக வந்து அது சம்மந்தமாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துன்னு வராங்க. புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து மகளிர் உரிமை திட்டத்தை செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும் பயனாளர்கள் விரைவில் பெரிய மாற்றம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பெண்களுக்கு ₹1000 உரிமை தொகை வழங்குவது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் பயன்பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதிலேருந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்து பழைய வீடியோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள், செப்டம்பர் மாதத்தில் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். நேற்று வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து அது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும் பயனாளர்கள் சம்மந்தமாக தனியாக வந்து ஒரு 3 வீடியோவுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் எண்டு கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து புரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்ததுன்னா நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் வந்து அப்ளை பண்ணுற யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற நோக்கத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனல் லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதன்முறையாக வந்து இந்த லிஸ்ட்டை வந்து வெளியே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கும் வந்து பணம் வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ ரீசனாக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வழங்கப்படலாம், முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு வந்து மனைவிகளுக்கு வந்து வழங்கப்படலாம், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கும் வந்து பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து செப்டம்பர் மாதம் புதிய விண்ணப்பம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து முன்னுரிமை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 2,80,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து கிடைக்க போகுது. மேலும் புதுசாக வந்து திருமணமான பெண்களுக்கும் பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு விண்ணப்ப படிவம் இதே போல தான் வந்து இருக்கும். உங்களுடைய டோக்கன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் நியாய விலை கடை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சர்க்கரை வாங்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடையிலே உங்களுக்கான டோக்கனும் இதே போல் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த டேட்டில் வந்து முகாம் வந்து டேட் அறிவிப்பாங்களோ அது கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். மேலும் வந்து மக்களுடன் முதல்வர் ஸ்கீமில் இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்றத உங்களுடைய தாலுகாவில் நீங்கள் போய் விசாரித்து எப்போ வந்து முகாம் நடக்குதோ அது சம்மந்தமாக வந்து மனு கொடுங்க. கண்டிப்பாக அது சம்மந்தமாக அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலோடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஒரு வீடியோ கிடையாது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். இந்த விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தேவையான ஆவணங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம், இந்த ஆவணங்கள்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து தேவை. இது ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவலாக வந்து ஃபில்அப் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து ஆப் மூலிமா, அதாவது வந்து தன்னார்வர்கள் வந்து ஆப் மூலிமா உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. இபி நம்பர் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற வீட்டோட இபி நம்பராக வந்து கொடுங்க. சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்றத கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து கொடுங்க. மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலான பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த ஃபார்ம் வந்து வேணும்னா, இல்லை வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மட்டும் இல்லாமல் கலைஞரின் கனவு இல்லம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் ஸ்கீமு, தமிழ் புதுமை பெண் ஸ்கீமு, இது போல் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான கவர்மெண்ட் ஆர்டிகல் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலான கண்டென்ட் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃபார்மு, இது போல் டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு வீடியோலையும் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறது ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உடனே வந்து வீடியோ வந்து நம்மளால் போட முடியாது. அதனால் அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து தேவைப்படும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம், முக்கியமாக பிஎம் கிசான் ஸ்கீமு, பிஎம் ஹவுஸ் ஸ்கீமு, கணவரின் அதாவது முக்கியமாக கலைஞரின் கனவு இல்லம், இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகல் எல்லாமே வந்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண வரோம். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் டேரெக்டாக க்ரோம்லேயே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேயோ டேரெக்டாக கூகுளில் போயிட்டு tn-info360.com அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் வரும். அப்படி ஓப்பன் பண்ண முடியலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து பயன்பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் உத்தரவு என்ன வந்து பிறப்பிச்சிருக்கார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் வந்து பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமான ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் உடனே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நிறைய பேர் வந்து வீடியோ கீழே வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். பழைய வீடியோலாம் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனே வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதே போல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ வேணும்னா, வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மறுபடியும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.